வடிவேலு இடத்தை வந்து எப்பொழுதுமே யாருமே நிரப்ப முடியாது. வடிவேலு எங்கே மற்ற காமெடியன்களை காலி பண்றாரு அப்படின்னா, அந்த யூனிஃபார்ம் அந்த அம்மா போட்டுக்கிட்டு வெளியில வந்துடும். இவர் வந்து ஒரு ஓரமா உட்காந்துருப்பாப்புல, மூளையில குச்சி கட்டி உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்னையா அப்படி உட்காந்துருக்க, அம்மனமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது, யோ ஏட்டையா திட்டம் போட்டு தானே நீ போயிருக்க அப்படின்னு சொல்ற ஜோக் இருக்குல்ல, இதுல நடிக்கிறதுக்கு யாராவது ஒரு நடிகர் முன் வருவாங்களான்னு கேள்வி. அவர் காலத்துல சமகால போட்டியாளர் யாருன்னா வடிவேலுக்கு வந்து விவேக் தான். விவேக் வந்து ஏறத்தாழ அஜித் படங்கள்ல இருந்து, விஜய் படங்கள்ல இருந்து, பிரசாந்த் படங்கள்ல இருந்து எல்லா படங்கள்லயுமே விவேக் இருப்பார். விவேக் வந்து ஒரு பாதி ஹீரோ தான். சத்யராஜ் கவுண்டம்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல, அவர் ஹீரோன்னு சொல்றது. என்னையா திடீர்னு ஹீரோ ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு, அதனால நடிச்சேங்க. அவர் சமாளிச்சிருக்கேன். சரி சரி விடியா கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கேன். சரி விடியா, அது ஏதாவது பிளைண்ட் ஸ்கூலாக இருக்க போகிறேன் அப்படின்னு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாரு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ சார், பொதுவாக வந்து வடிவேல் காமெடி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த காமெடியனுக்கான இடம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வடிவேலுடைய இடம் வந்து இன்னைக்கு எம்டியாக இருக்குது, அவரை வந்து ரிப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடிவேல் வந்த டைமில் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் அவர் பல பிரச்சனைகளால் விலகி போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போது வடிவேல் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பே கம்மியாயிடுச்சோ? வடிவேலு இடத்தை வந்து எப்பொழுதுமே யாருமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது தமிழர்களுடைய ரசனையில் தவிர்க்கவே முடியாத சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து இளையராஜாவுடைய இசை மாதிரி, பாரதி ராஜாவின் படங்கள் மாதிரி, கண்ணதாசன் பாடல்கள் மாதிரி தமிழர்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாத சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் பழமொழி சொல்லாமல் சில பேர் பேச மாட்டாங்க, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கெல்லாம். அது மாதிரி வடிவேலு இல்லாமல் எதையுமே பேச முடியாது. இப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸான அரசியல் கூட்டங்களில் தொடங்கி ஐடி கம்பெனியிலேருந்து சாதாரண மக்களோட வாழ்க்கையிலேருந்து, அதாவது தமிழ் வாத்தியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வள்ளுவர் சொன்னதை போல அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லும்போது, இப்போ எல்லாம் வடிவேலு சொன்னதை போல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து காமெடியன்கள் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து பெரிய அளவில் சாதனை செய்தவர்களில் நாகேஷ் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ். அதாவது வடிவேலு நடிக்க வந்த புதுசில் மனோரமா ஆட்சி மாதிரி ஆட்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கருப்பு நாகேஷ்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நாகேஷெல்லாம் தாண்டி இவர் போயிட்டார் பின்னாடி. அவ்வளவு வித்தியாசமான கேரக்டர்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். அது நகைச்சுவை நடிகர்களில் வந்து ரொம்ப தனித்த முத்திரை பதித்தவர்களில் நாகேஷ் மாதிரியே சுருளிராஜன், கவுண்டமணி, செந்தில், ஜனகராஜ், பெரிய வரிசை இருக்குது நமக்கு. இப்போ பின்னாடி வந்த சந்தானம், ஒரு காமெடியனுடைய அந்த வரிசை இருக்கிறது. நிறையா பேர் சூரியிலேருந்து வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க காமெடியனில். அந்த இதில் வந்து கலக்கப்போவது யாரிலேருந்து வந்த ராமர்லேருந்து எவ்வளோ பேர் காமெடியன்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி. ஏன் வடிவேல் இடத்த வந்து பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு பல பேருக்கு கேட்குறாங்க. இப்போ வந்து எத்தனை விமானங்களில் பறந்தாலும், எத்தனை நட்சத்திர ஓட்டர்களில் சாப்பிட்டாலும் சில பேர் சொல்லுவான், எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது மாதிரி இல்லைங்க அப்படி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஸ்டார் ஹோட்டலை விட சிறப்பான வகை வகையான உணவுகளை எல்லாம் சமைச்சு போட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது வீட்டில் பழைய கஞ்சி வெங்காயம் கூட கொடுத்துருப்பாங்க சில நேரம். சாதாரண வீடுகளில் என்ன சமையல் இருக்க போகுது. ஆனாலும் ஒரு ருசிக்கு வந்து அடிக்ட் ஆகிறது அப்படின்னு இருக்குது. அதாவது டீனேஜில் வந்து நம்ம எதையெல்லாம் ரசித்து பழகிறோமோ அது வாழ்நாள் பழக்கமாக மாறும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்கிறதுலாம் அதிலேருந்து வந்தது தான். ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம், தொடர்ந்து செஞ்சால் சுவாவம்னு சொல்லுவாங்க. வடிவேலு எங்கே மற்ற காமெடியன்களை காலி பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் கவுண்டமணி இருக்கிறாரு. கவுண்டமணி வந்து தான் அறிவாளியாகவும் செந்தில் முட்டாளாகவும் இருக்கக்கூடிய ஜோக்கு தான் எல்லாமே. அண்ணே ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கானே அப்படின்னு கேட்குறதுலேருந்து, அட கோமுட்டி தலையா இது கூடையாடா தெரியலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் புத்திசாலியாகவும் அவர் வந்து ஒரு அடி வாங்குகிற ஆளாகவும் அப்படி தான் இருப்பார். ஆனால் வடிவேலு நேரடி உள்டாவா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொம்பளை ரவுடியை கைது செய்ய போகிறாங்க, போலீஸாக இருக்கிறாரு, அவர் போகிறாரு. அப்படிங்கிறப்ப எல்லாருமே நிற்கும் போது, யோ நான் போகிறேன், நான் ஒரு ஆள் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ளே போய் அந்த ரவுடிகிட்ட மாட்டி அந்த யூனிஃபார்ம் அந்த அம்மா போட்டுக்கிட்டு வெளியில் வந்துடும். இவர் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாப்புல, மூளையில் குச்சி கட்டி உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாப்புல. என்னையா அப்படி உட்காந்துருக்க, அம்மனமாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற போது, யோ ஏட்டையா திட்டம் போட்டு தானே நீ போயிருக்க அப்படின்னு சொல்கிற ஜோக் இருக்குல்ல,
இதில் நடிக்கிறதுக்கு யாராவது ஒரு நடிகர் முன் வருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இப்போ அவர் காலத்தில் சமகால போட்டியாளர் யாருன்னா வடிவேலுக்கு வந்து விவேக் தான். விவேக் வந்து ஏறத்தாழ அஜித் படங்கள்லேருந்து, விஜய் படங்கள்லேருந்து, பிரசாந்த் படங்கள்லேருந்து எல்லா படங்கள்லையுமே விவேக் இருப்பார். விவேக் வந்து ஒரு பாதி ஹீரோ தான். கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஸ்டைலிஷாக இருப்பார், வந்து டான்ஸ் ஆடுவார். நீங்கள் அஜித்துக்கு ஈக்குவல் ஹீரோவாலாம் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, அப்படி நிறையா பண்ணியிருக்கிறாரு. இந்த கேரக்டரில் அவர் நடிப்பாரா கேட்டால் நிச்சயமாக நடிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் வந்து உயர்த்தப்படுவான் அப்படின்னு ஒரு பைபிள் வசனம் இருக்குது. நீங்கள் சார்லி சாப்ளினோட எல்லா ஜோக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வாழைப்பழத்தோர்லேருந்து வலிக்கு விழுகிறதா இருக்கலாம், மிஷினுக்குள்ளே மாட்டிக்கிறதா இருக்கலாம், மேலே போகும்போது டம்முன்னு முட்டுறதா இருக்கலாம், திரும்ப கீழே விழுகிறதா இருக்கலாம், எல்லாமே எல்லா அடியும் அவர் மேலே தான் விழுகும். தன்னை வந்து லோக்கலாக காமிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதில் வந்து எந்த விதமான கூச்சமும் படாமல், வெக்கமும் படாமல், ரொம்ப லோக்கலாக தர டிக்கெட்டாக இறங்கி அடிக்கிறது இருக்குல்ல, அது வடிவேலை தவிர யாருமே செய்யலை. அந்த இடம் தான் வெல்லப்பட முடியாத இடமா மாறினது. வடிவேலு கூட வந்து சில காலங்களில் அவர் ஹீரோவை ஆனதுக்கு பின்பு, அதாவது 23 அப்ளிகேஷனாக வந்ததுக்கு பின்பு சில ஹீரோவா அப்பப்போ படங்கள் பண்ணும்போது ஒரு இயக்குனர், என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் கூட கதை டிஸ்கஷனுக்கு நான் ஒரு மாத காலம் அவரோட பயணிச்சிருக்கேன். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய க்ரியேட்டிவாக அவரே ஜோக் சொல்லுவார், புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இப்போ மக்கள் மனசில் நீங்காத பல நகைச்சுவை இருக்குது, எத்தனையோ காட்சி இருக்குல்ல, இது எங்கேருந்து எடுக்கிறீன்னு நான் கேட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஜோக்கை வந்து எடுக்கிற இடம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவுண்டமணிக்கு வந்து வீரப்பன்னு ஒருத்தர் வந்து, அவர் தான் அந்த வாழைப்பழ காமெடிலாம் எழுதினவர். நிறைய படங்களுக்கு அவர் எழுதியிருக்காரு, கவுண்டமணிக்கு எழுதுவார். கவுண்டமணிக்கும் க்ரியேட்டிவிட்டி உண்டு. அவர் பேரே கவுண்டர்மணி தான். எந்த டைலாக் அடித்தாலும் அதுக்கு வந்து ஒரு எதிர்மொழி அவர் பேசுவார் அப்படிங்கிறதுனால தான், அதனால தான் அப்படி அவர் அந்த பேரை வச்சு. அவர் பேர் மணி தான், எல்லாத்துக்குமே கவுண்டர் டைலாக் அடிப்பார் அப்படிங்கிறதுக்காக வச்ச பேர் தான் அது. கவுண்டமணியாக மாறிடுச்சு பின்னாடி. அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும் எல்லாருக்குமே. இவனா கவுண்டமணி வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை செஞ்சுருக்கிறார். ஒரு ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் வயசுக்காரரு, அவரை யாரோ உசுப்பேற்றிருக்காங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு யாரோ உசுப்பேற்றிருக்காங்க. ஒரே ஹீரோவாக படமாக நடிச்சிருக்காங்க. ஒரே ஸ்டூடியோவுக்குள்ளே அல்லது ஒரே செட்டப்புக்குள்ளே சில நேரம் வேறு ஷூட்டிங் நடக்கும். அந்த பகுதியில் ஒன்று நடக்கும், அந்த ஏரியாவில் ஒன்று நடக்கும். அந்த மாதிரி சத்யராஜும் கவுண்டமணியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஷெட்யூல் நடந்திருக்கு. அந்த ஹீரோவை பற்றி அப்போ தான் பேசியிருக்காங்க, அவங்க ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அவர் பார்த்தவர் சத்யராஜ் கவுண்டம்லாம் பார்த்தவொன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்ல, அவர் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு. என்னையா திடீர்னு ஹீரோ ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அங்கே இருக்க எல்லாருமே வந்து இவர் ரொம்ப அழகாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு, அதனால் நடித்தேங்க அப்படின்னு அவர் சமாளிச்சிருக்காரு. சரி விடியா, கவுண்டமணி சொல்லியிருக்காரு, சரி விடியா, அது ஏதாவது பிளைண்டு ஸ்கூலாக இருக்க போகுது அப்படின்னா உடனடி டைலாக் யோசிக்காமல் சரி விடு, அது ஏதாவது ஒரு பிளைண்டு ஸ்கூலாக இருக்க போகுது அப்படின்னாராம். இது மாதிரியான தன்மைகள் வந்து அவங்ககிட்ட இயல்பில் இருந்தால் தான் காமெடியை நான் வந்து கண்டிப்பாக. இப்போ இவர் என்னன்னா, அதுக்கு இவர்கிட்ட நான் கேட்குறேன், எங்கே இருந்துங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மக்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறேன் எல்லாமே. சரி, இவ்வளோ டைலாக்ஸ். திருப்போணம் பக்கத்தில் அவருக்கு மனைவியோட ஊர் ஒன்று இருக்குது. அங்கே அவர் மச்சனை வந்து என்ன பண்ணுவார்னா, ஒழுங்காக வேலைக்கு போகாமல் அப்போது போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் சிக்கி அடி வாங்கிட்டு வர்றது, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வர்றது, பாதியிலே வேலையை விட்டு வர்றது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து எல்லாம் இருக்குல்ல, அதை பூரா அவர் கேரக்டராக பண்ணியிருக்கார். அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரோட பல கேரக்டர்ஸ் இருக்கும். படித்துறை பாண்டி, மறக்க முடியாத பல கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு வர்றேன், என்னை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க, அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல, நான் தான் அடித்தேன் அவங்கள போனேன், அந்த மாதிரி நிறைய ஜோக் இருக்கு இல்லையா. அந்த வின்னர் ஜோக்கெலாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து என்னென்னா, அதுக்கு அவருக்கு பின்னாடி காமெடி ரைட்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் இருக்குது. சுப்புராஜ்னு ஒருத்தர், அவர் வந்து ராஜ்கிரனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், அசோசியேட்டாக இருந்தவர். அவர்லாம் தொடக்க காலத்திலிருந்து அவர் கூட இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அவரோட பின்னாடி சண்டை போட்டு போன சிங்கமுத்தே ஒரு பிரமாதமான காமெடி சீன்ஸ்லாம் நிறையா எழுத முடியவர். அப்போ அவர் வந்து என்னென்னா, மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து அந்த தென் மாவட்டத்தினுடைய வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குல்ல, அதாவது ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், தமிழ் வாழ்க்கையின் எல்லா அபத்தங்களையுமே இவர் பண்ணிட்டாருங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எல்லாருமே ஜெயிப்போம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தீப்பொறி திரும்பவும் கேரக்டர், அதெல்லாம் மறக்கவே முடியாத கேரக்டர். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மேடையில் பேசுவார் அரசியல்வாதியா,
இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு மாறக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவன் நான் அப்படின்லாம் சொல்லுவார்ல. அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியை திடீர்னு கூட்டணியை மாத்துறப்பெல்லாம் அந்த ஜோக்கை எடுத்து இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் அவர் தீனியாக இருக்கிறார். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, வடிவேலு வந்து ஒரு புகழின் உச்சிக்கு போனதுக்கு பின்பு கொஞ்ச காலம் நடிக்காமல் இடைவெளி விட்டார்ல, அப்போ வடிவேலு நடிக்கவே இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்து இந்த புதுசாக படம் பார்க்குறவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் காமெடி சேனல் பார்க்குறவங்க யாருக்குமே அப்படி ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா அவர் நடிக்க வந்த கதையை ரொம்ப வித்தியாசமானது. ராஜ்கிரண் வந்து ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து முதல் கட்டமாக வந்து தயாரிப்பாளராக மாறி ஒரு திருமண விழாவுக்கு வந்து மதுரைக்கு போகிறார். அப்போ மதுரையில் வந்து ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போய் இறங்குறதுலேருந்து அவர் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவர் குளிச்சு ரெடி ஆனதுக்கு பின்னாடி அவரை மறுபடியும் கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட். அப்படி தான் வடிவேல் வந்து அவருடைய நண்பர், ராஜ்கிரனோட நண்பர் வந்து நியமிச்சிருக்காரு. இவர் நிறையா நாடகங்கள் நடிச்சிருக்காரு, நிறையா படங்களில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. எதுவும் நடக்கலை. இவருக்கு நிறையா சொந்தமாக ஹியூமர்லாம் சொல்லுவார் அப்படின்னு இவரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் கேட்டால் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. இது ராஜகிரண் சார் என்கிட்ட நேரடியாக சொன்னது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டார்னா, இவருடைய முகவரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டு டைரியில் எழுதிட்டு இவர் சாயங்காலம் ரயில் ஏறி போயிட்டார். அப்போ தான் ராசாவின் மனசுலங்கிற படத்தை தொடங்கி அவரே ஹீரோவா, ராமராஜனுக்கும் ராஜகிரனுக்கும் சண்டை, ப்ரொடியூசருக்கும் ஹீரோவுக்கும் சண்டை. அதனால் அவரே ஹீரோவாக நடிக்கணும்னு முடிவெடுத்து நடிக்க தொடங்குறாரு. அப்போ கவுண்டமணி வந்து நகைச்சுவையில் வந்து ஒரு பெரிய புகழின் உச்சியில் இருக்கார். அவர் சம்பளம் அதிகம். அப்போ அதாவது சத்யராஜ் சம்பளம் 10 லட்சம் ஹீரோவாக நடிக்கும் போது, அதே படத்துக்கு கவுண்டமணி சம்பளம் 30 லட்சம். எத்தனை மடங்கு பாருங்க, 3 மடங்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சம்பளம் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை குறைக்க சொல்லி ப்ரொடியூசர் ராஜ்கிரண் சொல்ல அவர் ஒத்துக்காமல் இருக்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராஜ்கிரண் மதுரையில் ஒருத்தனை பார்த்தோமே கெச்சட்டின்னு கருப்பா, வடிவேலு, அவருக்கு டெலகிராம் அடியா அப்படின்னு அவர் தம்பிக்கு சொல்கிறாரு. அவர் டெலகிராம் அடித்து அவர் புறப்பட்டு ஏதோ ஒரு லாரியில் ஏறி காசு இல்லாமல் ஏறி அவர் இங்கே வர்றதுக்குள்ளே கவுண்டமணிக்கு ராஜ்கிரனுக்கு சமரசம் ஆயிடுச்சு. இங்கே வந்தவுடனே என்ன செய்கிறதுன்னு தெரில. ராஜ்கிரனுடைய அலுவலகத்தில் ஒரு உதவியாளர் மாதிரி, ஆஃபீஸ் பாய் மாதிரி இங்கே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு தங்கிக்கிட்டு நாங்கள் எடுக்கிற படத்தில் ஏதாவது வேலை தரோன்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. ராசாயன மனசில் இளையராஜா சார் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா படம் பயங்கர சீரியஸாக இருக்குது, காமெடியே இல்லை, அல்லது என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. அப்போ இளையராஜா சொல்கிறாரு, ஒரு காமெடியான ஒரு பாட்டு ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப தான் போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படிங்கிற சாங்கை வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. அதில் தான் அவர் நடிக்கிறார். அதுக்கான ஒரு லீடு சீனு, ஒரு சீனில் வந்து வடிவேல் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அம்மா செத்து போனால் எப்படி துக்கம் விசாரிக்கணும் அப்படிங்க, அந்த அவள் உனக்கு மட்டுமா தாய், இந்த ஊருக்கே தாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு கவுண்டமணி. அதை மனசில் வச்சுக்கிட்டு செந்தியில் போய் வடிவேல் பொண்டாட்டி செத்து போச்சுங்கிற துக்கம் விசாரிக்க போகும்போது அவள் உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, இந்த ஊருக்கே பொண்டாட்டின்னு சொல்லும்போது அடி வாங்குவாப்ல. அது ஒரு நாட்டுப்புற கதையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜோக்கு. அதை வந்து எப்படி ஒரு சபையில் எப்படி பேசணும், பொது இடத்துல எப்படி பேசணும் தெரியாமல் சில பேர் கோளாராக பேசுவாங்க. அந்த டைலாக்குக்கான அதெல்லாம் வந்து இந்த மனைவி செத்து போனதுக்கான அப்படியே ஒரு மாதிரி அவர் நிப்பாப்பில். அதற்கு பின்பு தொடர்ந்து ராஜ்கிரனுடைய படங்களில் மட்டுமே நடித்து தேவர் மகன் வரும்போது அவர் வெளிப்படங்களில் நடிக்க தொடங்கி சின்ன கவுண்டு மாதிரி படங்களில் நடித்து அப்படி படிப்படியாக உயர்ந்து அவர் தனியாக அவரே வந்து தனக்கான ட்ராக்கை உருவாக்கி அவரே நடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாரு. அதில் இன்னொரு சுவராசி இருக்குது. தேவர் மகன் படத்தில் எப்போ ஷாட் வச்சாலும் பிசி ஸ்ரீராம் சார் தான் கேமராமேன். அதில் எப்போ ஷாட் வச்சாலும் கேமரா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எப்போவுமே கேமராவுக்கு பின்னாடி தான் வேடிக்கை பார்க்கணும், முன்னாடி வந்துடக்கூடாது, ஃப்ரேம் வச்சோன்னா வரக்கூடாது. இது தெரியாமல் அவர் குறுக்க வந்திருக்காப்புல. பயங்கரமாக இங்கிலீஷில் கோபத்தில் திட்டிருக்காப்புல பிசி ஸ்ரீராம். டிஎட் நான்சென்ஸ் கண்ட்ரி ஃப்ரூட்னு வரிசையாக திட்டிருக்காங்க. இப்படி இருந்த வடிவேலு ஒரு கட்டத்துக்கு மேலே நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் ஆகி பெரிய ஆளானதுக்கு பின்னாடி ஒரு நாள் பிசி ஸ்ரீராம் மீண்டும் கேமராமேனாக வர்றாரு. வடிவேல் பெரிய ஆள் ஆகிட்டார். அவரோட காமெடி ட்ராக்கை அவரே டைரக்ட் பண்ணுறாரு. யார்? வடிவேலே பண்ணுறாரு. அப்போ பிசி ஸ்ரீராம் கூப்பிட்டு, சார் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு ட்ராலி போட்டுக்கோங்க, ஒரு டைட் வச்சுக்கோங்க, ஒரு வெட் ஷாட் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா யோசிக்க முடியாது, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி. அவர் மிரள மாட்டார், ரசிச்சிருக்காரு வளர்ச்சியை. ஏன்னா அவர் பெரிய பெரிய படங்கள் பார்த்தவர். அவர் நாயகன்லேருந்து மணிரத்னம் படங்கள்லேருந்து எத்தனையோ படங்கள் பார்த்தவர். எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு அபாரமான வளர்ச்சி. அவர் ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு அந்த முதல் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அடுத்தடுத்த எப்படி சார் எடுக்கிறாரு, நெக்லஸ் குத்துதிரி இது இதுவாக இருக்கு டைலாக்ஸில் எப்படி சார் அது
மக்கள் மனசுல டப்புன்னு பிடிச்சி எடுக்கிறாரு. இல்ல அது மக்கள் மொழி தான் எல்லாமே. அந்த மக்கள் பேசுகிற குத்துதிடி அதுவா இருக்கட்டும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. இல்ல சாமானிய மக்களுடைய மொழி என்னவா இருக்கோ அதை மட்டும்தான் அவர் பேசுறாரு. அதை கரெக்டாக வந்து கேட்சிங்க. அதில் காமெடியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டைமிங் தான். ஒரு ஜோக்கை வந்து நீங்கள் ஸ்லோவாக சொன்னால் ஜோக்காக இருக்காது. அந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈடு கொடுக்கணும். நீங்கள் பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவார். புராண படங்களில் எல்லாருமே செந்தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போது காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் கலோக்கியல் லாங்குவேஜ் பேசுவாங்க. அது காரணம் என்னன்னா காமெடிக்கு வந்து எப்பொழுதுமே தூய தமிழோ செந்தமிழோலாம் செட் ஆகாது. ஆனால் காமெடியோடைய அந்த மீட்ரு தெரிஞ்ச ஆட்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. வடிவேல் ஜோக்கை பார்த்ததுனால தான் நமக்கு வந்து சந்தானத்தையோ சூரியவையோ வந்து கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியலையே தவிர அதுக்காக அது காமெடி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் காமெடி தான். யோகி பாபுலாம் ஒரு காமெடினான்னு சில பேர் இப்போ கேட்குறாங்கல்ல, அது காரணம் வடிவேல் அவ்வளவு பிரமாதமாக பண்ணிட்டாப்பு. அப்படி ஆமாம், அதனால் அவர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் பண்ணாத கேரக்டர்ஸே இல்லை. அப்போ அவர் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி மாதிரி வரும்போது கூட அவருடைய அந்த கேரக்டரோட நடித்த அந்த மாரி செல்வராஜ் படம், இந்த மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த குணசித்திர கேரக்டர் கூட யாரும் பண்ண முடியாத அளவுக்கு அபாரமான ஒரு அப்பாவித்தன்மையோட கூடிய படம். அப்போ அவர் எந்த கேரக்டர் வேணாலும் அவர் வந்து நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து எப்பொழுதுமே அந்த வடிவேலினுடைய சிம்மாசனம் வந்து இன்னொருவர் அமர முடியாத இடமா எப்போவுமே நீடிக்கிறது. சூப்பர் சார். அவரை பற்றி பேசிட்டே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக டைலாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபன் ஃபேக்டாக நம்ம போகலாம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி.